மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். என்னோட இறப்பு செய்தி இவருனால தான் வரும்னு நினைக்கிறேங்க. சுபின் சார் பண்ற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை சார். திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியில் லண்டன் ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் உணவகம் நடத்தி வருபவர் தேவராஜ் என்ற ஸ்ரீராம். இவரது உணவகத்தில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்துள்ளதாகவும் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் தர வேண்டும் என கூறி பல்லடம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் SPCID காவலர் சுபின் பிரபு என்பவர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. தனது ஹோட்டலில் மது பாட்டில்கள் எதுவும் விற்பனை செய்யப்படவில்லை என எவ்வளவோ எடுத்து கூறியும் அதனை காது கொடுத்து கேட்காத காவலர் ஸ்ரீராமை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து வேறு வழியில்லாமல் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீராம் 3000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் காவலர் சுபின் பிரபுவுக்கு அனுப்பினாராம். ஆனால் அந்த ரூபாய் போதாது, தனக்கு அதிக பணம் வேண்டும், கொடுக்காவிட்டால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது என காவலர் சுபின் பிரபு தொடர்ந்து டார்ச்சர் செய்தாராம். இதனால் வேதனையடைந்த ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீராம் தனது மன குமுறல்களை வாய்ஸ் நோட்டாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அதில் காவலர் சுபின் பிரபு பணம் கேட்டு தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் அவரது டார்ச்சர் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட துணிந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நான் பிஸ்னஸ் பண்ணுற ஃபுட் பிஸ்னஸ்க்காக தான் இருக்குங்க. ஏன்னா சுபின் சொல்லி ஒரு ஏட்டையை நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாருங்க. அவருக்கு ஏதோ நான் லிக்விட் விற்கிறேன்னா மது விற்கிறேன்னு சொல்லி ஏதோ கம்ப்ளைண்டாக என்னன்னு தெரியலிங்க. நேற்று நைட் நான் சூசைட் பண்ணி செத்துருப்பேங்க. அந்தளவுக்கு அவர் நான் ப்ரெஷர் பண்ணியிருக்காருங்க. துக்க நிகழ்ச்சியில் இருப்பதாக கூறிய போதும் அவர் விடாமல் தொந்தரவு செய்வதாகவும் சட்டவிரோத செயல்களில் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்றும் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீராம் ஆடியோவில் தெரிவித்துள்ளார். ஏன்னா சுபின் சார் ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் கொடுத்துட்டாருங்க. எங்கள் வீட்டில் பாட்டிக்கு 12ஆவது நாளுங்க. நான் ஒரு டெத் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டேங்க. அப்போ கூட என்ன விடலைங்க. நீங்கள் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாரு, அனுப்பிச்சுட சொல்கிற அப்படிங்க. இன்னைக்கு ரொம்ப டார்ச்சருங்க. தன்னுடைய இறப்பு செய்தியே காவலர் சுபின் பிரபுவால் தான் வரும் என்றும் நிம்மதியாக தொழில் செய்ய விடாமல் பல்வேறு வகையில் பிரச்சனை தருவதாகவும் அவர் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். என்னோட இறப்பு செய்தி இவருனால தான் வரும்னு நினைக்கிறேங்க. இவர் ரொம்ப ப்ரெஷருங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கலாங்க. இவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருக்காருங்க. நான் ஒன்றும் சாப்பாடு விற்கிற கூட எனக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். டோல்கேட் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சார். இவ்வாறெல்லாம் பேசி ஆடியோ வெளியிடுவதால் காவல்துறையினரால் தனக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம், தாம் கைது செய்யப்படலாம், அப்படி ஏதாவது நடந்தால் தன்னை எப்படியாவது காப்பாற்றுமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டுள்ளார் ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீராம். சுபின் சார் பண்ற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை சார். நான் இருந்தால் கொடுத்துருப்பேன் சார். நேற்று கம்மலை வச்சு கொண்டு வந்துருக்கேன் சார். போலீஸ்னால பாதிக்கப்படலாம், நான் ரிமாண்ட் ஆகலாம். நான் ரிமாண்ட் காப்பாற்றுங்க சார். காவலர் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக ஹோட்டல் உரிமையாளர் வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.